சென்னை புளியந்தோப்பில் அருள்மிகு ஸ்ரீ லோகமாதா அம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை தர்மகத்தா பி.ஜி. பாலு தலைமையில் நடைபெற்றது. இதில் நவராத்திரி கொலுப்பொம்மைகளும் வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இக்கோவிலில் நவராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு தினந்தோறும் புடவைகள் வழங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 9 நாட்களும் தொடர்ந்து கலந்து கொண்ட பெண்களின் பெயரை குலுக்கல் முறையில் 3 பெண்களுக்கு 1/2 கிராம் காமாட்சி அம்மன் உருவம் கொண்ட தங்க நாணயம் வழங்கி வருகின்றனர். நவராத்திரி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு அன்னை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்வதை பொதுமக்களும் பக்தியோடு வணங்கினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ லோகமாதா அம்மன் ஆலயத்தில் நிர்வாகிகள் மற்றும் நவராத்திரி விழா குழுவினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர். அப்புறம் இப்போ அம்மா என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ வந்து ஸ்ரீ லோகமாதம்மன் ஆலயம் என்பது இந்த புளியாந்தோப்புல வந்து 115 வருஷமாக இந்த கோயில சரித்திரம் இருக்கு. இந்த கோயில்ல வந்து 11 வருஷமா நவராத்திரி விழான்னு எடுக்கிறோம். இந்த 11 வருஷத்துல இருந்து இந்த சென்னையிலேயே வந்து சூர சம்பாரம் மகிஷாசுர வதம் என்றது இது. முருகன் பண்றது சம்பாரம், இவங்களுக்கு பண்றது வதம். அதான் தசரா மாதிரி பண்ணி அதை இப்போ நம்ம வந்து 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து நாங்க பொதுமக்கள் இங்க இருக்கவங்க எல்லாமே கூடி செய்து ஒரு சமுதாய பற்றோடு எல்லாமே இங்க கலந்து கொள்ற அளவுக்கு ஒரு சோசியல் மைண்டோட இந்த விழா வந்து இந்த நவராத்திரி வந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் வந்து அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் எங்களுக்கு அரசு பூபதி கருணாவெல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு பக்கத்துல இருந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இதை சிறப்பாக செயல்படுகிற அளவிற்கு உற்சாகம் கொடுக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது ஸ்ரீ லோகமாதம்மன் ஆலயத்தில் சார்பாக நன்றியையும் சேர்த்துக் கொள்கின்றோம். 11 வருஷமா இதை நடத்திட்டு இல்ல, பொதுவா வந்து ஒரு வருஷம் என்ன பண்றோம், முதல்ல வந்து நம்ம விளக்கு பூஜை நாங்க ஸ்டார்டிங்ல வந்து 108 பேர் பண்ணோம். இப்ப 200 பேர்கிட்ட வந்து விளக்கு பூஜை பண்றோம். ஆனா விளக்கு முழுக்க வந்து நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம். குத்து விளக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறோம். அதே நேரத்துல நான் வந்து இங்க வந்து டெய்லி வந்து 60-70 பேர் வந்து லேடிஸ் பெண்கள் வந்து கலந்து கொண்டு வழிபாடு பண்ணி அவங்களே பஜனை பாடல்கள் பாட்டு அவங்களே பண்றாங்க. அவங்களையும் வந்து நம்ம ஊக்குவிக்கின்ற வகையில அவங்களுக்கு வந்து இந்த பூஜை இறுதி நாள்ல அவங்களுக்கு வந்து 9 நாள் தொடர்ந்து வந்தவங்களுக்கு வந்து நாம் வந்து சேலைங்க ஒரு பட்டு சேலை ரேஞ்சில் ஒன்று கொடுக்குறோம். ஒரு 8 நாள் வந்தாலும் ஒரு சாதா சேலையை கொடுக்குறோம். இதுலேயே வந்து ஒரு 3 பேரை
குளிக்க எடுத்து 3 பேர் பேரை குளிக்க எடுத்து அதுல அவங்களுக்கு வந்து அம்மனுடைய பொட்டு, காமாட்சி அம்மனுடைய தங்கத்துல வந்து ஒரு கிராம்ல வந்து தங்கம் கொடுக்குற ஒரே கோயில் இந்த லோகமாத்தம்மன் கோயில் மட்டும்தான். அந்த மாதிரி அதுக்கு பண்ண அங்கெல்லாம் வந்து பாமர மக்கள், ஆனா வந்து ஜனங்க வரணும், இந்த கோயில மக்கள் வரணும்ன்றா. ஏன்னா இந்த கோயில் வந்து கார்னர்ல இருக்கு, பக்கத்துல முஸ்லீம்ங்க, அதுக்கு இங்க மக்கள் நிறைய பேர் வந்து அலுவலியாவுக்கு போயிட்டாங்க. இவங்க மத்தியில வந்து அந்த கோயிலை கட்டி எல்லாரையும் வந்து லஞ்சம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்ம அது கொடுத்து வர வச்சு உட்கார வைக்கிறோம். அதோட தெய்வீகத்தை நாங்க வந்து ஒரு இந்து மதத்தை கோயில் நம்ம அம்மன் தான் நமக்கு முக்கியன்ற மாதிரி அதை பரப்பின்னு இருக்கோம். அதெல்லாம் அது பெரிய பண்ண சூரசம்பாரன்றது 9 தலைங்க, பத்மாசுரனுடைய அவதாரங்கள்ல 9 தலைகள் வச்சு நம்ம இங்க வந்து வதம் பண்றோம், அம்மனை வச்சு வதம் பண்றோம். நான் வந்து பிஜி பாலன் என் பேரு, நான் தான் இந்த கோயில் தர்மகர்த்தா தலைவர். புளியந்தோப்பில் அருள்மிகு லோகமாத்தம்மன் திருக்கோயிலில் திரு பிஜி பாலு அவர்களின் தலைமையிலே 11ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் மிக விசேஷமாக நாம் கூற வேண்டும் என்றால், தசராவுக்கு அடுத்தபடியாக அம்மனை வைத்து சூரசம்பாரம் செய்யக்கூடிய ஒரே திருத்தலமாக நம் சென்னை வாழ் மக்களுக்கும் சென்னையில் இருக்கும் அனைவரும் காணக்கூடிய வகையில் சூரசம்பாரம் நடைபெறக்கூடிய ஒரே கோயிலாக இது இருந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த திருவிழா 11 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடம் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகளிர்களுக்கு வார வழிபாடு, விளக்கு பூஜை முறையும் செய்யப்பட்டு பூஜையில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கு அன்பளிப்பும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் வாழ்க்கை நெறிவுரைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இந்த பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அம்மன் நூல்களை பெற வேண்டும் என வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.